Dear students, நம்ம இது வரைக்கும் ஐசோமெரிசம் ஜியோமெட்ரிக்கல் ஸ்டீரியோ இத பத்தி பார்த்துட்டு இருந்தோம். சோ முன்னாடியே பாத்தீங்க அப்படினா வெர்னர்ஸ் தியரி பத்தி முன்னாடியே நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். வெர்னர்ஸ் தியரி அப்படினா பிரைமரி வேலன்ஸ் இருக்கும், செகண்டரி வேலன்ஸ் இருக்கும். சோ பிரைமரி வேலன்ஸ்னா என்ன, செகண்டரி வேலன்ஸ்னா என்ன, பிரைமரி வேலன்ஸ் எது சாட்டிஸ்ஃபை பண்ணுது, செகண்டரி வேலன்ஸ் எது சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படிலாம் பார்த்தோம். சோ டைரக்ஷனல் ப்ராப்பர்ட்டி கூட லாஸ்ட் பாயிண்ட்ல சொல்லிருப்போம். பட் அது எக்ஸ்பிளைன் பண்ண கிடையாது இந்த தியரி. ஸோ இந்த தியரினால என்ன ட்ராபேக் அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஃபர்தரா வந்த சயின்டிஸ்ட் எல்லாமே இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் பற்றி நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது சர்ச் பண்ணியிருக்காங்க. அவங்களோட அப்ரோச் எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம அடுத்தடுத்த தியரியில் பார்க்குறோம். ஸோ அடுத்த தியரி வரதுக்கு முன்னாடி வெர்னர்ஸ் தியரி ஏன் ஃபெயிலியர் ஆச்சு? ஸோ ஃபெயிலியர்னு சொல்ல முடியாது. ஸோ என்ன நிறைய ப்ராப்பர்ட்டிஸை பற்றி வெர்னர்ஸ் தியரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாலுமே கூட சம் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸை எக்ஸ்பிளைன் பண்ண இந்த தியரி என்னால் முடியல. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸில் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா color, magnetic and optical properties. So color, magnetic and optical properties இதை பற்றி வெர்னர்ஸ் தியரி எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. நெக்ஸ்ட் வந்து கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் இருக்கக்கூடிய அந்த டைரக்ஷனல் ப்ராப்பர்ட்டி, நம்ம வந்து செகண்டரி வேலன்சி வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷனல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ டைரக்ஷனல் ப்ராப்பர்ட்டி பற்றி இந்த தியரினால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ மெயின் திங் என்ன அப்படின்னா கலர், மேக்னெட்டிக், ஆப்டிக்கல் எக்ஸ்பிளைன் பண்ணல வெர்னர் தியரி. கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் இருக்கக்கூடிய டைரக்ஷனல் ப்ராப்பர்ட்டியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ இந்த குறைகளை தவிர்க்கிறதுக்காக வந்தது தான் வேலன்ஸ் பாண்ட் தியரி. ஸோ வெர்னர் தியரி பிரகாரம் மெட்டல் லிகான் பாண்ட் என்னன்னு சொல்கிறாரு அப்படின்னா பியூர்லி கோஆர்டினேட் பாண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. பியூர்லி கோஆர்டினேட் பாண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. பட் வேலன்ஸ் பாண்ட் தியரியில் லினஸ் பாலிங்கோட அப்ரோச் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பியூர்லி கோவேலண்ட் அப்படின்னு மட்டும் சொல்கிறாரு. வேலன்ஸ் பாண்ட் தியரியில் லினஸ் பாலிங்கோட அப்ரோச் எப்படி இருக்கு கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் இருக்கக்கூடிய பாண்டிங்கை பற்றி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பியூர்லி கோவலண்ட் அப்படிங்கிறாரு. ஸோ இந்த தியரியில் என்னென்ன பாஸ்டுலேட் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லிகான் மெட்டல் பாண்ட், லிகான் மெட்டல் பாண்ட் பியூர்லி கோவலண்ட் இன் நேச்சர். ஸோ லிகாண்டுக்கும் மெட்டலுக்கும் இருக்கக்கூடிய பாண்ட் பியூர்லி கோவலண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பியூர்லி கோவலண்ட் பாண்டை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இட் இஸ் ஃபார்ம்டு பை த ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான் பிட்வீன் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அண்ட் த லிகான் அப்படின்னு சொல்கிறாரு. இட் இஸ் ஃபார்ம்டு by the sharing of electron between the central metal atom and ligand அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம என்னன்னு சொல்ல முடியும், கோவலண்ட் நேச்சர்னு சொல்ல முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல கோவலண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா each ligand should have at least one filled orbital containing lone pair electrons. அதாவது ஒவ்வொரு லிகாண்டும், அதாவது அட்லீஸ்ட் ஒரு லிகாண்டாவது இருக்கணும். ஸோ அந்த லிகாண்டில் ஒரு ஃபில்டு ஆர்பிட்டால் இருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு ஃபில்டு ஆர்பிட்டாலாவது இருக்கணும். ஸோ அப்போ அந்த லிகானுடைய ஃபில்டு ஆர்பிட்டால் சென்ட்ரல் மெட்டல் அயனோட ஓவர்லாப் ஆகும். ஸோ ஈச் லிகான் ஷுட் ஹேவ் அட்லீஸ்ட் ஒன் ஃபில்டு ஆர்பிட்டால் கண்டெய்னிங் லோன் பேர் எலக்ட்ரான். ஸோ இந்த மாதிரி லோன் பேர் எலக்ட்ரான் இருக்கக்கூடிய ஃபில்டு ஆர்பிட்டால் ஒன்றையாவது என்ன இருக்கணும், பெற்றிருக்கணும் இந்த லிகான்ஸ். ஸோ நெக்ஸ்ட் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் அயான் number of empty s, p and d atomic orbitals equal to its coordination number. சிம்பிளா சொல்ல போனோம் அப்படின்னா central metal ions have available number of vacant orbital equal its coordination number. அதாவது coordination நம்பருக்கு ஈக்குவலா central metal ionல vacant orbital இருக்கணும். ஸோ நம்ம இந்த vacant orbital அப்படின்னு காட்டியிருக்கோம். இங்கே லிகானுடைய filled orbital இருக்கு. ஸோ ஃபோர்த் பாயிண்ட் ரெண்டையும் மெர்ஜ் பண்ண போகிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ த வேக்கண்ட் ஆர்பிட்டால்ஸ் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், த வேக்கண்ட் ஆர்பிட்டால், திஸ் இஸ் எ வேக்கண்ட் ஆர்பிட்டால் undergoes hybridization. The process mixing of orbitals with same energy to form equal number of new orbitals can hybridize orbital with same energy. அதாவது லிகானுடைய ஃபில்ட் ஆர்பிட்டாலும் சென்ட்ரல் மெட்டல் அயனுடைய வேக்கண்ட் ஆர்பிட்டாலும் ஹைபிரிடைஸ் ஆகி இன்டர்மிக்சிங் ஆகி நமக்கு ஒரு நியூ ஆர்பிட்டாலை ஃபார்ம் பண்ணுது. ஸோ அந்த நியூ ஆர்பிட்டால் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் எனர்ஜிக்கு வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் இங்கே லிகானுடைய ஆர்பிட்டாலும் சென்ட்ரல் மெட்டல் ஆர்பிட்டாலும் மெர்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஹைபிரிடைஸ்டு ஆகணும். பாருங்க இங்கே அந்த மாதிரி இது சென்ட்ரல் மெட்டல் அயனுடைய வேக்கண்ட் ஆர்பிட்டால். பாருங்கள் டியில் 3D நம்ம எழுதியிருக்கோம். ஸோ டியில் வந்து 2 வேக்கண்ட் ஆர்பிட்டால் இருக்குது, S1 அண்ட் பியில் 3 வேக்கண்ட் ஆர்பிட்டால் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம தனித்தனியாக தான் ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இது ஹைப்ரிடைஸ் ஆன பிறகு ஸோ D to
sp3 இது மூணும் ஹைபிரிடைஸ்ட் ஆன பிறகு ஸோ இது மூணு சேம் எனர்ஜி லெவலுக்கு வந்தது பாருங்கள் கீழே 1 2 3 4 5 6 ஸோ இந்த 6 ஆர்பிட்டாலும் பார்த்தீங்கன்னா சேம் எனர்ஜி ஸோ இதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் ஈக்குவல் நம்பர் ஆஃப் நியூ ஆர்பிட்டால்ஸ் கேன் ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டால்ஸ் வித் சேம் எனர்ஜி அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ சென்ட்ரல் மெட்டல் அயானில் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் ஆர்பிட்டால் மெர்ஜ் ஆகி சேம் எனர்ஜி இருக்கக்கூடிய ஓவரால் ஆர்பிட்டாலாக மாறி இருக்கு ஸோ நெக்ஸ்ட் பாயிண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா த வேக்கன்ட் ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டால்ஸ் ஆஃப் த சென்ட்ரல் மெட்டல் அயான் ஸோ திஸ் இஸ் ஏ வேக்கன்ட் ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டால் திஸ் இஸ் ஏ வேக்கன்ட் ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டால் இந்த வேக்கன்ட் ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டாலும் லிகானுடைய ஆர்பிட்டால் அதாவது ஃபில்டு ஆர்பிட்டால்ஸ் லிகானுடைய ஃபில்டு ஆர்பிட்டாலும் ஓவர்லேப் ஆகும்போது லீனியராக ஓவர்லேப் ஆகி நமக்கு ஹைபிரிடைசேஷன் ஃபார்ம் ஆகுது ஸோ த வேக்கன்ட் ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டால் ஆஃப் த சென்ட்ரல் மெட்டல் அயான் லீனியர்லி ஓவர்லேப் வித் ஃபில்டு ஆர்பிட்டால்ஸ் ஆஃப் த லிகான் டு ஃபார்ம் கோஆர்டினேட் கோவலன்ட் சிக்மா பாண்ட்ஸ் between the metal and the ligan. ஸோ இந்த தியரியில் மெட்டலுக்கு லிகாண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பாண்ட் என்ன சொல்கிறாங்களா பாண்ட் between the metal and ligan என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கோஆர்டினேட் கோவலன்ட் சிக்மா பாண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ மெட்டல் லிகான் பாண்ட் இஸ் ஏ சிக்மா பாண்ட், மெட்டல் லிகான் பாண்ட் இஸ் ஏ சிக்மா பாண்ட் சிம்பிளாக சொல்லிக்கலாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள் வேக்கண்ட் ஆர்பிட்டல் 1 2 3 4 5 6. ஸோ இந்த ஆர்பிட்டால் நிகானுடைய ஆர்பிட்டால் 1 2 3 4 5 5 6 ஆன் பிகாஸ் ஏன்னா ஸோ நம்ம எடுத்துருக்கக்கூடிய அந்த எக்ஸாம்பிள் FeCN6 பவர் 4 - ஸோ 6 கோஆர்டினேஷன் நம்பர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் நம்பர் 6. அப்போ 6 வேக்கண்ட் ஆர்பிட்டால் இருக்குது. ஸோ இந்த 6 வேக்கண்ட் ஆர்பிட்டாலில் லிகானுடைய ஃபில்ட் ஆர்பிட்டால் மெர்ஜ் ஆகுது பாருங்கள், ஓவர்லேப் ஆகுது. ஸோ லீனியராக ஓவர்லேப் ஆகி நமக்கு ஹைபிரிடைசேஷன் ஃபார்ம் ஆகுது. ஸோ திஸ் இஸ் ஏ ஹைபிரிடைஸ் ஆர்பிட்டால் வித் லிகான் அண்ட் மெட்டல் ஆட்டம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டால்ஸ் ஆர் directional and their orientations in same gives a definite geometry of the complex ion. ஸோ இந்த மாதிரி ஹைபிரிடைசேஷன் ஆன பிறகு உங்களுக்கு இந்த ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டால் ஒரு டெஃபினைட் ஜாமெட்ரி தருது. ஜாமெட்ரி மீன்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே கீழே ஒரு சில ஜாமெட்ரி கொடுத்துருக்கோம். கோஆர்டினேஷன் நம்பர் 2 அப்படின்னா sp ஹைபிரிடைசேஷன், ஜாமெட்ரி லீனியர். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டைக்ளோரிடோ காப்பர் காம்ப்ளெக்ஸ் ஒன்று, டைசைனிடோ அர்ஜென்டேட் காம்ப்ளெக்ஸ் ஒன்று. நெக்ஸ்ட் கோஆர்டினேஷன் நம்பர் 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா sp2 ஹைபிரிடைசேஷன் பாசிபிள், ஸ்ட்ரக்சர் ட்ரைகோனல் பிளேனார். எக்ஸாம்பிள் HgI3 பவர் மைனஸ். ஃபோர்த் கோஆர்டினேஷன் நம்பர் 4 அப்படின்னா sp3 ஹைபிரிடைசேஷன். நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கோஆர்டினேஷன் நம்பர் 4னா 2 ஹைபிரிடைசேஷன் பாசிபிள், sp3 அண்ட் dsp2. ஆனால் ஜாமெட்ரியை கோஆர்டினேஷன் நம்பர் 4 வச்சு நம்ம சொல்ல முடியாது. ஜாமெட்ரியை கோஆர்டினேஷன் நம்பர் 4 வச்சு சொல்ல முடியாது, ஹைபிரிடைசேஷன் வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ அதுக்காக sp3னா டெட்ராஹெட்ரல், dsp2னா ஸ்கொயர் பிளேனார். டூ டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரிக்கு எக்ஸாம்பிள் நிக்கல் டெட்ரா கார்பனில் அண்ட் டெட்ரா குளோரிடோ நிக்கலேட். ஸ்கொயர் பிளேனார் காம்ப்ளெக்ஸுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டெட்ரா சைனிடோ நிக்கலேட், டெட்ரா அம்மைன் பிளாட்டினம். நெக்ஸ்ட் கோஆர்டினேஷன் நம்பர் 5 அப்படின்னா ஹைபிரிடைசேஷன் dsp3. ஜாமெட்ரி பார்த்தீங்கன்னா ட்ரைகோனல் பை பிரமிடல், அயன் பெண்டா கார்போனில். எக்ஸாம்பிள் அயன் பெண்டா கார்போனில். நெக்ஸ்ட் கோஆர்டினேஷன் நம்பர் 6னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் 2 ஹைபிரிடைசேஷன் பாசிபிள், d2sp3 அண்ட் sp3d2. ஸோ d2sp3 இருந்தாலும் sp3d2 இருந்தாலும் சேம் ஜாமெட்ரி தான், ஆக்டாஹெட்ரல். ஸோ d2sp3க்கும் sp3d2க்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா d2sp3னா ஆர்பிட்டால்ஸ் ஹைபிரிடைசேஷன் ஆகும்போது இன்னர் ஷெல் வந்து இன்வால்வ் ஆகும். ஆர்பிட்டால்ஸ் ஹைபிரிடைசேஷன் ஆகும்போது இன்னர் ஷெல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா 3D வந்திருக்கு, இதில் வந்து 3D வந்திருக்கு. 3Dங்கிறது இன்னர் ஷெல். ஸோ sp3d2 அப்படிங்கும்போது அந்த அவுட்டர் ஷெல் ஆர்பிட்டால்ஸ் இன்வால்வ் ஆகும். அவுட்டர் ஷெல் எங்கே சார் பார்த்தீங்கன்னா இங்கே 3Dங்கிறது இன்னர் ஷெல்லில் வந்துடுது. அவுட்டர் ஷெல்னா இங்கே 6 வேக்கண்ட் ஆர்பிட்டால் இல்லாத போது 4s 4p. தென் நெக்ஸ்ட் வந்து எங்கே போகணும் 4Dக்கு போகும். ஸோ 4Dங்கிறது அவுட்டர் ஆர்பிட்டால் நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ 4Dயில் ஹைபிரிடைசேஷன் இன்வால்வ் ஆச்சுன்னா அது அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபர்தராக இதை பற்றி நெக்ஸ்ட் பாயிண்டில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா FeF6 பவர் 4 - COF6 பவர் 3 - ஸோ திஸ் இஸ் இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ், திஸ் இஸ் அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ்.
ஸோ 7th பாயிண்ட் இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு கன்க்ளூஷன் மாதிரி நம்ம சொல்லலாம். கிரேட்டர் த overlapping between the Lagrange orbitals and the hybridized metal orbitals, greater the bond stronger. அப்போ Lagrange ஆர்பிட்டாலுக்கும் மெட்டல் ஆர்பிட்டாலுக்குடைய பாண்டு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 7 பாயிண்டில் பார்த்தீங்க அப்படின்னா லிகானுடைய ஃபில்டு ஆர்பிட்டாலும் சென்ட்ரல் மெட்டலைனுடைய எம்டி ஆர்பிட்டாலும் கோயின்சைடாக மெர்ஜ் ஆகி நமக்கு ஓவர்லாப் ஆகி ஹைபிரிடைசேஷன் மூலமாக நியூ ஆர்பிட்டால் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் 7 பாயிண்ட்ஸில். ஸோ இந்த 7 பாயிண்ட்ஸ் வந்து விபி தியரி அப்ரோச்சஸ் மூலமாக தான் நமக்கு கிடைக்குது. தென் நெக்ஸ்ட் இந்த தியரி யூஸ் பண்ணி வரக்கூடிய அந்த இந்த மாதிரியான டயக்ராம்லேருந்து நம்ம இந்த 3 பாயிண்ட்ஸ் எடுக்கிறோம். இதுக்கான எவிடன்ஸ் இந்த தியரியில் சொல்லப்படலை. ஸோ இருந்தாலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் விபி தியரிக்கு போவோம். ஸோ ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லி 2ஆக கிளாஸிஃபை பண்ணுறோம். இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் எப்போ சார் நமக்கு காம்ப்ளெக்ஸ் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் ஆர் கால்ட் லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். இட் இஸ் ஆல்சோ கால்ட் ஸ்பின் பேட் காம்ப்ளெக்ஸ். ஸோ என்ன மீனிங் அப்படின்னா இன்னர் ஆர்பிட்டால் அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே 3D ஆர்பிட்டால் 4s 4p 3D 4s 4p. அப்போ 3D ஆர்பிட்டாலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4p அப்படின்னு வரதுனால n ஈக்குவல் டு 4, அதாவது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் அப்படின்னு சொல்கிறது வந்து n வந்து 4. அப்போ நம்ம n-1d அப்படிங்கும்போது n-1dனா 3D ஆர்பிட்டால் வந்து உள்ளுக்குள்ளே வந்துடுது, அதாவது 4sக்கு உள்ள 3D வருது. ஸோ இன்னர் ஆர்பிட்டாலில் ஹைபிரிடைஸ்டு ஆகி இருக்கிறதுனால இதை இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஸ்பின் பேட் அப்படின்னு என்ன சார் மீனிங் அப்படின்னா ஸ்பின் பேட் மீன்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பின்னே கிடையாது. ஸ்பின்னா நம்ம என்ன பண்ணுவோம் பாருங்கள், இந்த மாதிரி மேலே அப்ஃபீல்டு டவுன்ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு ஸ்பின் இருக்குது. அப்ஃபீல்டு அப்படின்னா ப்ளஸ் ஆஃப், டவுன்ஃபீல்டு அப்படின்னா மைனஸ் ஆஃப். ஸோ தனித்தனியாக இருந்தால் ஸ்பின் இருக்கிறது அர்த்தம். ஸோ அன்பேட் எலக்ட்ரான் இங்கே இருக்குது பாருங்கள், இதுக்கு வந்து ஸ்பின் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே பேடாக இருக்கனால ஒரு ஸ்பின் இன்னொரு ஸ்பின்னால் என்ன ஆகுது, காம்பன்சேட் ஆகுது. சரி, அப்ஃபீல்டு இஸ் காம்பன்சேட்டட் பை டவுன் ஸ்பீல்ட். அப்போ ப்ளஸ் ஆஃப் மைனஸ் ஆஃப் ஈக்குவல் டு 0. ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வருது, ப்ளஸ் ஆஃப் மைனஸ் ஆஃப் ஆட் பண்ணோம்னா 0. அப்போ இங்கே ஸ்பின்னே கிடையாது. ஸோ அதனால் ஸ்பின் பேட் லோ ஸ்பின் மீன்ஸ் இங்கே ஸ்பின் கிடையாதுங்கிறதுனால லோ ஸ்பின்னு, எல்லாமே பேட் ஆகுறதுனால ஸ்பின் பேட். ஸோ அப்போ இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸில் ஸ்பின் பேடு லோ ஸ்பின். ஸோ இதுதான் இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்டர் ஆர்பிட்டால்னால் இப்போ இங்கே பாருங்கள் 3D 4s 4p. இங்கே n அப்படிங்கிறது 4, பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் வந்து 4. அப்போ n ஈக்குவல் டு 4னா nd அப்படின்னு சொல்லும்போது 4d அப்படின்னு வரும் இல்லையா. ஸோ அப்போ 4D ஆர்பிட்டால் இப்போ 3D 4s 4pங்கிறது இங்கே கிடையாது. ஸோ நியூவாக ஒன்று நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் இங்கே 4D அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 3D 4s 4p விட்டு நம்ம வெளியே வர்றதுனால இது அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தென் ஏங்க சார் ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹை ஸ்பின் மீன்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பின் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னே கிடையாது, எல்லாமே பேடாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் அன்பேட் எலக்ட்ரான்ஸ் 4 இருக்குது. அப்போ ஸ்பின் இருக்கிறதுனால இது ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். ஸ்பின் ஃப்ரீ, ஸ்பின் வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது. ஹை ஸ்பின் ப்ளஸ் ஸ்பின் இருக்கும், அதாவது சிங்கிள் அன்பேட் எலக்ட்ரான் இருக்கிறதுனால இதில் ஸ்பின் இருக்குது, அதனால் ஸ்பின் ஃப்ரீ காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ். தென் the complex containing central metal atom with unpaired electrons. Unpaired electrons இருந்ததுனா, ஸோ unpaired electrons எங்கே சார் இருக்குன்னா hybridized orbital. ஸோ hybridization முடிஞ்ச பிறகு இருக்கக்கூடிய ஆர்பிட்டாலில் unpaired electron இருந்தது அப்படின்னா paramagnetic. Unpaired electron இல்லை, if all the electrons are paired அப்படின்னா diamagnetic. ஸோ unpaired electron இருந்ததுன்னா paramagnetic. unpaired electronனா இந்த மாதிரி சிங்கிளாக இருக்கணும். all the electrons are paired அப்படின்னா எல்லா எலக்ட்ரானும் பேடாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் டயாமேக்னெட்டிக். அன்பேட் எலக்ட்ரான்ஸ் இருந்ததுன்னா பேராமேக்னெட்டிக். ஸோ அப்போ பேராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ்னா என்ன, டயாமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ்னா என்னென்ன, வாட் இஸ் பேராமேக்னெட்டிக், வாட் இஸ் டயாமேக்னெட்டிக். பேராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ராக்டட் பை மேக்னெட்டிக் ஃபீல்டு. பேராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்சஸ் ஆர் அட்ராக்டட் பை மேக்னெட்டிக் ஃபீல்டு. டயாமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் ரிப்பல்டு பை மேக்னெட்டிக் ஃபீல்டு. பேராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்சஸ் ஆர் அட்ராக்டட் பை மேக்னெட்டிக் ஃபீல்டு. டயாமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ்னா ரிப்பல்டு பை மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ அப்போ அந்த சப்ஸ்டன்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு அட்ராக்ட் ஆச்சுன்னா அது பேராமேக்னெட்டிக். மேக்னெட்டிக் ஃபீல்டு அட்ராக்ட் ஆகலை அப்படின்னா டயாமேக்னெட்டிக். ஸோ நம்ம உள்ளுக்குள்ள ஆர்பிட்டால் கான்ஃபிகரேஷனில் பார்க்கும்போது அன்பேட் எலக்ட்ரான் இருந்ததுன்னா பேராமேக்னெட்டிக், அன்பேட் எலக்ட்ரானே இல்லை அப்படின்னா
diamagnetic. Then next ligand. Ligand பத்தின approach எப்படி இருக்கு? So இந்த தியரியில சொல்லப்படுதுல next வரக்கூடிய crystal field தியரியில தான் இந்த approach சொல்லப்படுது. So இருந்தாலும் இந்த approach இங்க நம்ம தேவை அப்படிங்கறனால இதல பார்க்கறோம். So ligand பொறுத்தவரை strong field ligand, average ligand, weak field ligand. Strong field ligand னா என்ன? Strong field ligand means good electron donor. Strong field ligand means good electron donor. So இது பாத்தீங்கன்னா it will always pair the unpaired electrons in the central metal atom or ions. So இதுல strong field ligand இருக்கும்போது unpaired electron இருந்தது அப்படினா எல்லா எலக்ட்ரானையும் pair பண்ணிரும். So எல்லா எலக்ட்ரானும் pair ஆயிடுச்சுனா நமக்கு unpaired electron இருக்காது. சரிங்களா? அதுக்குன்னு எல்லா எலக்ட்ரானுமே pair ஆகணுமா? odd even நம்பர்ல இருந்தா எல்லாமே pair ஆயிடும், unpaired electron இருக்காது. பட் odd நம்பர்ல இருந்தா pair ஆனாலுமே கூட strong ligand இருந்தாலுமே கூட pair ஆனாலுமே கூட உங்களுக்கு ஒரு unpaired electron இருக்க தான் செய்யும். எப்ப அப்படினா odd number of electrons இருக்கும்போது. So டோட்டலா பாத்தீங்கன்னா strong ligands are pairing up. சரி, strong ligand அப்படிங்கிறது pair பண்ணிரும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கார்போனில், சயனைடு, அமைன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இது நாம எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படினு பார்த்தோம்னா ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டடீஸ் மூலமா ஒரு எக்ஸ்பெரிமென்ட் மூலமா நம்ம இத அனலைஸ் பண்ணி வச்சிருக்கோம். So spectrochemical series அப்படிங்கிறது நாம next crystal field theoryல பார்க்க போறோம். அதுல average ligands. அப்ப என்ன சார் average ligands என்ன அப்படினு பாத்தீங்கன்னா it can act as a weak as well as strong. Weak ligand-ஆவும் ஆக்ட் பண்ணும், strong ligand-ஆவும் ஆக்ட் பண்ணும் according to electronic configuration பேஸ் பண்ணி. Average electron donor. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா NO2-, EN ethylene diamine, H2O aqua etc. Then next weak field ligands. What is weak field ligands? Poor electron donors. இது electron donate பண்ற capacity கம்மியா தான் இருக்கும். Next, never pair unpaired electrons. So unpaired electrons இருந்தது அப்படினா அத pair பண்ணாது. So அதுதான் weak field ligand. Example halogens எல்லாமே weak field தான். Fluoride, chloride, bromide, iodide, sulfide, thioisocyanate இது எல்லாமே weak field ligand தான். So இந்த weak field ligandல for example இப்ப carbon, nitrogen, oxygen. இப்போ இந்த லிகான்ல வீக் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன் டோனர் ஆட்டமாக இருக்குது அப்படின்னா இதில் ஈஸியாக டொனேட் பண்ணக்கூடியது எதுனா ஈஸிலி டோனார் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் தான். ஸோ கார்பன் தான் டோனார். வீக் ஃபீல்ட் லிகான்ஸ். ஸோ வீக் ஃபீல்ட் லிகான்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புவர் எலக்ட்ரான் டோனார்ஸ், நெவர் பேர் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். எக்ஸாம்பிள் F-, Cl-, bromide, iodide, sulfide, isothiocyanate. ஸோ இதெல்லாமே வீக் ஃபீல்ட் லிகான் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட் நம்பராக இருந்தாலும் சரி, ஈவன் நம்பராக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, ஸோ எலக்ட்ரான்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும் பட்சத்தில் பேர் பண்ணாது. ஏன்னா வீக் ஃபீல்ட். வீக் ஃபீல்ட் மீன்ஸ் ஹை ஸ்பின் அப்படின்னு சொல்கிறேன். வீக் ஃபீல்ட் மீன்ஸ் ஹை ஸ்பின். ஸ்ட்ராங் ஃபீல்ட் அப்படின்னா லோ ஸ்பின். சப்போஸ் உங்களுக்கு கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன் இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் இதெல்லாம் வீக் ஃபீல்டு தான். ஸோ கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன் இருக்குது அப்படின்னா இதில் எது சார் பெஸ்ட் டோனார் அப்படின்னு பார்த்தோம்னா கார்பன் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி பேஸ் பண்ணி பார்க்கும்போது எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியில் ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகம். அதனால் இது ஈஸியாக எலக்ட்ரான் அந்த லோன் பேர் எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணாது. ஸோ ஈஸியாக அந்த லோன் பேர் எலக்ட்ரானை ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ணாது. ஆனால் கார்பன் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி கம்மி அப்படிங்கிறனால ஈஸியாக டொனேட் பண்ணும். ஸோ அதனால் இதுதான் எலக்ட்ரான் டோனார்ஸ் இஸ் ஈஸியாக எலக்ட்ரான் டொனேட் பண்ணுறதுனால. ஸோ லிகான் பேஸ் வீக் லிகான் பேஸில் இது கொஞ்சம் நமக்கு எலக்ட்ரான் கொடுக்குற கெப்பாசிட்டி இதுக்கு அதிகம். ஸோ நெக்ஸ்ட் இந்த தியரி எல்லாம் பேஸ் பண்ணி விபி தியரி பேஸ் பண்ணி அதனுடைய அப்ளிகேஷன்ஸை நம்ம காம்பவுண்டில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ எப்படி சார் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டெட்ரா சைனிடோ நிக்கலேட் 2 அயான் எடுத்திருக்கோம். டெட்ரா சைனிடோ கப்பாசி நிக்கலேட் 2 அயான் நம்ம எடுத்திருக்கோம். இதில் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக்கல். சென்ட்ரல் மெட்டல் அயான் நிக்கல் 2+, பிகாஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2. ஏன்னா நிக்கலுக்கு எக்ஸ்ன்னு கொடுத்தோம்னா சைனைடுக்கு -1, 4 சைனைடு இருக்கனால -4, x -4 ஈக்குவல் டு -2. அப்போ x ஈக்குவல் டு +2. அப்போ நிக்கலுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா +2. ஸோ நிக்கலுடைய கான்ஃபிகரேஷன் 3d8 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா இன்னர் கேஸஸில் ஏஆர் முன்னாடி நம்ம போடுவோம் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறனால. ஸோ இங்கே தேவையில்லை அப்படிங்கிறனால நம்ம அதை அப்ளை பண்ணலை. ஸோ அவுட்டர் மோஸ்ட்டை மட்டும் எடுத்திருக்கோம் 3d8 அயானா கன்சிடர் பண்ணும்போது 2 எலக்ட்ரான் லாஸ் ஆகிடுது. அதனால் 4s எலக்ட்ரான் லாஸ் ஆகிருக்கும். 3d8 மட்டும்தான் ரிமைனிங் இருக்கும்.
ஸோ கான்ஃபிகரேஷன் ஆர்பிட்டால் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா நிக்கல் வித்தவுட் லிகான் ஃபீல்டு, நிக்கல் வித்தவுட் லிகான் ஃபீல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக்கல் ஆட்டம். ஸோ 1 2 3 4 5 6 7 8 ஸோ இப்படி தான் ஃபில் பண்ணணும் அக்கார்டிங் டு ஹன்ஸ் ரூல். ஸோ இந்த இடத்துல ஃபில் பண்ணும்போது இந்த ஸ்டெப் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஃபில் பண்ணும்போது நாம் ஹன்ஸ் ரூல் பிரகாரம் தான் ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நிக்கல் 2+. ஸோ இந்த நிக்கல் 2+ எலக்ட்ரான் ஃபில் பண்ணும்போது நமக்கு 4s0 அப்படின்னு சொல்லியிருக்கறனால 4s எலக்ட்ரான் மட்டும் ஃபில் பண்ணக்கூடாது. இதுவும் அக்கார்டிங் டு ஹன்ஸ் ரூல் ஃபில் பண்ணால் போதும். ஸோ தென் சைனைடு லிகான் என்ட்ரு ஆகும்போது, ஸோ மெட்டல் ஆர்பிட்டாலில் வந்து மெட்டல் வேக்கண்ட் ஆர்பிட்டாலில் சைனைடு லிகான் என்ட்ரு ஆகும்போது சரியா, அது அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஃபீல்டா வீக் ஃபீல்டா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ ஸ்ட்ராங் ஃபீல்டாக இருந்தால், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கா, இந்த அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் பேர் ஆகிடும். ஸோ ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகான்ஸ் causes the pairing of 3D electrons in the metal. ஸோ 3Dயில் இருக்க எல்லா எலக்ட்ரானையும் பேர் பண்ணிடும், 3Dயில் இருக்க எல்லா எலக்ட்ரானையும் பேர் பண்ணிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கனால எல்லாமே பேர் ஆகிடுச்சுன்னா பேரிங் தான் இருக்கும், அன்பேர்ட் இருக்காது. சப்போஸ் இந்த இடத்துல செகண்ட் ஸ்டெப்பில் எலக்ட்ரான்ஸ் அதாவது ஆட் நம்பரில் இருந்தது அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து என்னதான் ஸ்ட்ராங் லிகாண்டாக இருந்தாலுமே கூட பேர் பண்ணனா அன்பேர்ட் எலக்ட்ரான் வரதான் செய்யும். ஸோ இப்போ இங்கே எல்லாமே ஈவனில் இருக்கிறதுனால எல்லா எலக்ட்ரானும் பேர் ஆகிடுச்சு. ஸோ வேக்கண்ட் ஆர்பிட்டால் 3Dயில் கிரியேட் ஆகிருக்கு, வேக்கண்ட் ஆர்பிட்டால் 3Dயில் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ அப்போ டியில் 1 எஸ்ஸில் 1 பியில் 3 ஆர்பிட்டால் வேக்கண்டாக இருக்குது. பட் கோஆர்டினேஷன் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம், வேலன்ஸ் பாண்ட் தியரியில் சென்ட்ரல் மெட்டல் அயான் having available number of vacant orbital its coordination number. ஸோ அப்போ கோஆர்டினேஷன் நம்பருக்கு ஈக்குவலாக வேக்கண்ட் ஆர்பிட்டால் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ ஸ்ட்ராங் லிகாண்டாக இருந்தால் அதுக்குரிய வேக்கண்ட்டாக அதுவே கிரியேட் பண்ணிக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேக்கண்ட் ஆர்பிட்டால் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இந்த எலக்ட்ரான் இங்கே ஷிஃப்ட் ஆனது போக இங்கே ஒரு அன்பேர்ட் வேக்கண்ட் இருக்குது. ஸோ இந்த அன்பேர்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகிடுச்சு, அப்போ வேக்கண்ட் ஆர்பிட்டால் இங்கே இருக்குது. ஸோ அந்த வேக்கண்ட் ஆர்பிட்டாலில் லிகானுடைய ஆர்பிட்டால் மெர்ஜ் ஆகிருக்கு, ஓவர்லேப் ஆகிருக்கு. அப்போ டியில் ஒரு ஆர்பிட்டால், எஸ்ஸில் ஒரு ஆர்பிட்டால், பியில் 2 ஆர்பிட்டால். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா DsP2 என்னது DsP2 அப்போ இது எல்லாமே ஒரே எனர்ஜி லெவலுக்கு வந்துடுது. ஸோ இங்கே தனியாக இருக்கும்போது டி, இங்கே தனியாக இருக்கும்போது எஸ், இங்கே தனியாக இருக்கும்போது பி தான். பட் ஓவர்லேப் ஆன பிறகு இந்த எல்லா ஆர்பிட்டாலும் DsP2. சிம்பிளாக சிங்கிளாக சொல்லணும்னா DsP2, this is a DsP2, 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 DsP2 எல்லாமே சேம் எனர்ஜி லெவல் தான். இதை நம்ம வந்து 4th பாயிண்டில் சொல்லியிருந்தோம். ஸோ எல்லாமே சேம் எனர்ஜி லெவல். அப்போ இந்த டயக்ராம் நம்ம அப்ரோச் முடிஞ்ச பிறகு ஹைபிரிடைசேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா DsP2 ஹைபிரிடைசேஷன், ஜாமெண்ட்ரி ஸ்கொயர் பிளானார் பிகாஸ் DsP2 ஹைபிரிடைசேஷன், மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா டயாமேக்னெட்டிக். ஏன்னா ஹைப்ரிட் ஆர்பிட்டாலில் இங்கே பாருங்கள், இந்த ஹைப்ரிட் ஆர்பிட்டாலில் உங்களுக்கு அன்பேர்ட் எலக்ட்ரானே இல்லை. ஸோ அதனால் டயாமேக்னெட்டிக் பிகாஸ் நோ அன்பேர்ட் எலக்ட்ரான். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா டெட்ரா குளோரிடோ நிக்கலேட் 2 அயான் எடுத்திருக்கோம். ஸோ இங்கே சென்ட்ரல் மெட்டல் அயான் நிக்கல், அதனால் அதனுடைய கான்ஃபிகரேஷன் 3D8 4s2. நிக்கல் 2+, சென்ட்ரல் மெட்டல் அயானுடைய சார்ஜ் +2, அதனால் நிக்கல் 2+. இங்கேயும் 2 எலக்ட்ரான் லாஸ் ஆச்சுன்னா 4s0. ஸோ ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப்லையும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக நம்ம பார்த்தது தான். ஸோ இங்கே ஒன்றே சேஞ்ச் என்ன அப்படின்னா இங்கே சைனைடு இருக்குது, இங்கே குளோரைடு இருக்குது. ஸோ சைனைடு குளோரைடு வீக்கர் தென் சைனைடு, குளோரைடு இஸ் எ வீக் லிகான் then cyanide. அப்போ chloride is a weak ligan and hence no pair 3D electrons in the metal. ஸோ 3D electrons என்ன பண்ணாதுன்னா பேர் பண்ணாது, 3Dயில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை பேர் பண்ணாது. அப்போ இந்த 2 எலக்ட்ரான்ஸ் அப்படியே தான் இருக்கும், இந்த 2 எலக்ட்ரான்ஸ் அப்படியே தான் இருக்கும். ஸோ அப்போ ரிமைனிங் வேக்கண்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 எலக்ட்ரான்ஸ் அப்படியே இருந்தாலுமே கூட இங்கே 3+1 4 வேக்கண்ட் ஆர்பிட்டால் இருக்குது. ஸோ 4 வேக்கண்ட் பயன்படுத்தி என்ன பண்ணணும்னா ஹைபிரிடைசேஷனுக்கு ட்ரை பண்ணும். அப்படி ட்ரை பண்ணும்போது எஸ்ஸில் ஒரு ஆர்பிட்டாலும் பியில் 3 ஆர்பிட்டால் தான் வேக்கண்டாக இருக்குது, கோஆர்டினேஷன் நம்பர் 4. அப்போ 4 வேக்கண்ட் ஆர்பிட்டால் அவைலபிள், அதனால இங்கே வந்து ஓவர்லேப் ஆகுது. ஸோ அப்படி பண்ணும்போது ஹைபிரிடைசேஷன் பார்த்தீங்கன்னா sp3 ஹைபிரிடைசேஷன், ஜாமெண்ட்ரி டெட்ராஹெட்ரல், மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா பாராமேக்னெட்டிக், மேக்னெட்டிக் மொமெண்ட் ரூட் ஆஃப் n × n+2 ஃபார்முலா, போர் மேக்னட்டானில் ரூட் ஆஃப் n × n+2.
ஸோ n அப்படிங்கிறது அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ். ஸோ n அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் 2 இருக்குது. ஸோ அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் 2 வச்சு நம்ம மேக்னெட்டிக் மொமெண்ட்டை சொல்ல முடியும். அப்படி சொல்கிறதுக்கு நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்கள் ரூட் போட்டு n2ன்னு அப்ளை பண்ணி 2 × 2 + 2ன்னு போட்டு ஸோ 2 × 2 + 2ன்னு போட்டிங்கன்னா 4 + 2 8ன்னு வரும். ஸோ 8க்கான ரூட் 8க்கான வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2.83. ஸோ அப்போ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம், மெமரியே பண்ணி வச்சுக்கலாம். அன்பேர்டு எலக்ட்ரான் 1 அப்படின்னா 1.732, அன்பேர்டு எலக்ட்ரான் 2 அப்படின்னா 2.83, அன்பேர்டு எலக்ட்ரான் 3னா 3.87, அன்பேர்டு எலக்ட்ரான் 4 அப்படின்னா 4.90, அன்பேர்டு எலக்ட்ரான் 5னா 5.92. ஸோ இது எதுக்கு சார் நம்ம மனப்பாடம் பண்ணணும், மெமரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காக நம்ம மெமரி பண்ணுறோம் அப்படின்னா, சப்போஸ் நமக்கு இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் ஆப்ஷன்ஸ் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்து விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பாராமேக்னெட்டிக் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், நம்ம ஃபஸ்ட் எடுத்தோடனே என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி டயக்ராம் போடுறோம். டயக்ராம் போட்டு அன்பேர்டு எலக்ட்ரான் என்ன வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாம் அன்பேர்டு எலக்ட்ரான் வந்ததுனாவே ஆக்சுவலாக பாராமேக்னெட்டிக், அன்பேர்டு எலக்ட்ரான் இல்லை அப்படின்னா டயாமேக்னெட்டிக். சப்போஸ் அன்பேர்டு எலக்ட்ரான் இருந்து பாராமேக்னெட்டிக்கா டயாமேக்னெட்டிக்கான்னு கேட்கல, மேக்னெட்டிக் மொமெண்ட் நமக்கு கொஸ்டின் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்போ இங்கே அன்பேர்டு எலக்ட்ரான் நமக்கு 2 வருது அப்படின்னா மேக்னெட்டிக் மொமெண்ட் 2.83. சப்போஸ் அன்பேர்டு எலக்ட்ரான் 3 வருதுன்னா 3.87. சரி, இதே ரிவர்ஸாக கேட்குறாங்க. ஸோ காம்ப்ளெக்ஸ் ஆர் சென்ட்ரல் மெட்டல் அயான்ஸ் ஹேவிங் மேக்னெட்டிக் மொமெண்ட் 3.87. ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் எவ்வளவு நமக்கு கேட்குறாங்க அப்படின்னா நம்ம 3னே சொல்லலாம், ஏன்னா இங்கே ஹோல் நம்பர் 3. அப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் எவ்வளவு இருக்கணும், 3 இருக்கணும். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஸோ இங்கே லிகான் வந்து பார்த்திங்கன்னா சைனைடு, இங்கே லிகான் குளோரைடு. ஸோ ஸ்ட்ராங்குன்னு சொல்லி பேர் பண்ணியிருக்கோம், இங்கே வீக்குன்னு சொல்லி பேர் பண்ணலை. பட் இங்கே அயன் பெண்டா கார்பனில் எடுத்திருக்கோம். சரியா, பெண்டா கார்பனில் அயன். ஸோ இதனுடைய ஹைபிரிடைசேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கார்பனில் வந்து நியூட்ரல் லிகான். ஸோ நியூட்ரல் லிகான் அப்படிங்கிறனால அயனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0. ஆல் மெட்டல் கார்பனில்ஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் மெட்டல் இஸ் 0. அப்போ சென்ட்ரல் மெட்டல் அயான் Fe, ஆட்டம் Fe. ஸோ 3d6 4s2. அப்போ அதனுடைய கான்ஃபிகரேஷன் அயனுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஆட்டமுடைய கான்ஃபிகரேஷனை ஃபில் பண்ணுறோம். 3dல 6 எலக்ட்ரான் இருக்குது. அக்கார்டிங் டு ஹன்ஸ் ரூல் 1 2 3 4 5 and 6. தென் எஸ்ல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, 1 2. ஸோ கார்பனில் ஸ்ட்ராங் லிகாண்ட் அப்படிங்கிறனால காசஸ் பேரிங் ஆஃப் 4s எலக்ட்ரான் வித் 3d எலக்ட்ரான் இன் த மெட்டல். ஸோ சைனைடாவது பார்த்தீங்க அப்படின்னா 3dயில் இருக்கக்கூடிய அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுது, பேர் பண்ணுது. பட் கார்பனில் பார்த்தீங்க அப்படின்னா 4sல இருக்கிறதையும் எடுத்துக்கொண்டு போய் எங்கே வைக்குது, 3dயில் பேர் பண்ணுது. ஸோ இதுதான் ஸ்பெஷாலிட்டி. கார்பனுக்கும் நிக்கல் சைனைடுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனைட் வித்தின் ஆர்பிட்டாலுக்குள்ளே பேர் பண்ணுது. ஆனால் கார்பனில் பார்த்தீங்கன்னா அவுட்டர் ஆர்பிட்டாலேருந்து கொண்டு வந்து 3d ஆர்பிட்டாலில் பேர் பண்ணுது. ஸோ அப்போ பேராக பார்த்துன்னா இங்கே லிகான் என்ட்ரு ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஸோ 1 ஸோ 3d6 4s2 அப்படின்னா 8 எலக்ட்ரான். அப்போ நம்ம 8 எலக்ட்ரானை இங்கே பேர் பண்ணி போட்டோம். 1 2 3 4. அப்போ 4 × 2 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ வேக்கண்ட் எங்கே இருக்குது, டியில் 1, எஸ்ஸில் 1, பியில் 3. அப்போ கோஆர்டினேஷன் நம்பர் எவ்வளவு, 5. அப்போ கோஆர்டினேஷன் நம்பருக்கு ஈக்குவலாக வேக்கண்ட் ஆர்பிட்டல் கிரியேட் ஆகிடுச்சு, லிகான் வந்து கிரியேட் பண்ணிக்கிச்சு. அப்போ அந்த ஆர்பிட்டலில் ஹைபிரிடைசேஷன் நடக்குது. ஸோ DsP3. அப்போ தீஸ் ஆல் ஆர்பிட்டால்ஸ் ஆர் DsP3 ஹைபிரிடைசேஷன். ஸோ DsP3 ஹைபிரிடைசேஷன்னா என்ன ஜாமெட்ரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைகோனல் பைபிரமிடல். ஸோ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி டயாமேக்னெட்டிக் பிகாஸ் இட் நோ அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ். மேக்னெட்டிக் மொமெண்ட் 0, அன்பேர்டு எலக்ட்ரானே இல்லைனா மேக்னெட்டிக் மொமெண்ட் 0. ஸோ இப்போ இந்த விபி தியரி அப்ளை பண்ணி நாம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண முடியும். என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ், கிட்டத்தட்ட 10 to 11 கொஸ்டின்ஸ் கிரியேட் பண்ண முடியும். ஸோ கலர் இல்லையா, மேக்னெட்டிக் மொமெண்ட்டா கண்டுபிடிக்கலாம், மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி கண்டுபிடிக்கலாம், ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிக்கலாம், ஜாமெட்ரி கண்டுபிடிக்கலாம். ஸோ இதை வச்சு எப்படி சார் கொஸ்டின் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், கொஸ்டின்ஸு எக்ஸசைஸுக்கு நீங்கள் பண்ணி பாருங்கள். இங்கே நிக்கல் காம்ப்ளெக்ஸ் டெட்ராஹெட்ரல் கொடுத்துருக்கோம், ஸ்கொயர் பிளானார் கொடுத்துருக்கோம். இங்கே சைனைட் இருக்கும்போது ஸ்கொயர் பிளானார், அம்மோனியா இருக்கும்போது டெட்ராஹெட்ரல். ஸோ இங்கே இந்த டெட்ரா அம்மை நிக்கல் காம்ப்ளெக்ஸுக்கு நம்ம எப்படி சார் நேம் எழுதுறது அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸோ இந்த மாதிரி நம்ம போடணும். இப்போ வந்து குளோரைடோ வீக் லிகான்னு சொல்லி நம்ம இந்த மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ இங்கே நிக்கலுக்கு குளோரைடுக்கு பதிலாக என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மோனியா வரும். ஸோ இந்த சேம்
டயக்ராம் ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே டயக்ராம் தான் வரும். கொஸ்டின் பண்ணுறது இப்படி தான் கொஸ்டின் பண்ணுவாங்க. ஸோ திஸ் காம்ப்ளெக்ஸ் இஸ் ஸ்கொயர் பிளானார் ஒயில் திஸ் காம்ப்ளெக்ஸ் இஸ் டெட்ராஹெட்ரல் ஒய் யூசிங் விபி தியரி அப்படின்னா நம்ம இந்த மாதிரி டயக்ராம் போட்டு இதை அப்படியே சொல்ல வேண்டியதான். ஸோ இன்னொரு விதத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மெட்டல் கார்பனிலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன் த பேசிஸ் ஆஃப் விபி தியரி எக்ஸ்பிளைன் த நேச்சர் ஆஃப் பாண்டிங் இன் நிக்கல் டெட்ரா கார்பனில். ஸோ இதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்கொயர் பிளானார் காம்ப்ளெக்ஸுக்கு நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம்.